யாரும் சோறு திங்கிறாங்களா இல்லையா, நம்ம சோறு திங்கணும். சரிங்களா? இவங்களுக்காக நம்ம பாடுபட்டு பிச்சைக்காரி மாரி தான் உட்காந்துருக்கோம். அவங்களும் சோறு வேணும்னு போட்டு சாப்பிட்றாங்க, வேணாட்டி தூக்கி போட்டு போடுறாங்க. நம்ம ஏன் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம்? இந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்போம். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். மணி 12 மணி ஆகுது, 12:15 ஆகுது. இட்லி சுட்டு கறிக்குழம்பு வச்சு சாப்பிட்றேன். பாதி நாள் அடுத்தவங்களுக்காக நம்ம சாப்பிடாம இருந்திருந்து எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல. அல்சல் தான் ஃபார்ம் ஆக போகுது, நம்ம உடம்பு தான் கெட்டு போக போகுது. சரிங்களா? இனிமேல் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. நல்லா 3 வேளை சாப்பிடணும், 6 வேளை தூங்கணும். சரிங்களா? நீங்கள் மதியானம் சரியாக சாப்பிடல. நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். இப்போல்லாம் கறி எடுத்தாவே வீட்டில் சண்டை வந்துடுது, என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. நம்ம உடம்பு கேட்டு போச்சுன்னா நம்ம யார் பார்த்துப்போம்? நம்ம வயிறு நிறைய சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருந்தேன், தண்ணி குழம்பு மாதிரி வச்சுருந்தேன், செம்ம டேஸ்ட்டு. தான் எலும்பு மட்டும் போட்டு வச்சுருந்தேன்னா செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நாட்டுக்கோழி குழம்பு. எப்பயுமே கவலைப்பட்டு ஒன்றுமே மிஞ்ச போகிறதில்ல. கவலையெல்லாம் தூக்கி எரிஞ்சு போட்டு நல்லா நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி என்னமோ அடுத்தவங்கள பார்த்துனாச்சும் நம்ம வாழ கற்றுக்கணும். பாசம் பாயாசம்லாம் எங்கே கிடைக்குதுன்னு தெரியல. நல்லா தூக்கி கடாசிட்டு நாளையிலேருந்து நம்ம வேலை செய்கிறோம், ஓடுறோம். இனி லைஃப்பில் எல்லாத்துக்கு முன்னாடி வாழ்ந்து கட்டுறோம். யார் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி. சரிங்களா? இப்போதைக்கு நம்ம இட்லியே சாப்பிடுவோம். பாதி நாள் கோவத்தில் சாப்பிடாம படுத்து தொண்டையெல்லாம் வலிக்குது, உடம்பு சரியில்லாமல் போகுது. ஆனால் நம்மளை திட்டவங்க மட்டும் நல்லா தின்னுட்டு தூங்கிடுறாங்க. நம்ம மட்டும் ஏன் திங்காமல் தூங்கணும்? நம்மளை தின்போம், நம்மளும் நல்லா வாழுவோம். அவங்களாலே முடியுங்களா, நம்மளால முடியாதா? நேரம் பருத்திக்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு நம்மளும் இது பண்ணிகிட்டே இருக்கோம். சரியா गाइस? காரமாக இருக்குது, மிளகு போட்டோன்னா சரியான காரம். சரி, ஓகே, எல்லாத்துக்கும் பாய், குட் நைட். மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு வீடியோ எடுத்தேன். சரி, இப்போ ஓகே, ஃபைன். இதனால் நம்மளுக்காக யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம குழம்புல கேட்குறதுக்கு ஒரு 14,000 பேர் இருக்காங்க. சரிங்களா? 14,150 பேர் இருக்கீங்க. என்னோடய சோகக்கதையை கேட்குறதுக்கு. சாப்பிட்டேன், சந்தோஷமாக இருக்க பார்க்குறோம். எல்லாத்துக்கும் பாய், குட் நைட்.
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.